ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஒரு காமெடி ஃபேமிலி டிராமா ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ராஜு ஜெயமோகன் மெயின் லீட் பண்ணிருக்காரு. பவத்ரிகா, ஆத்யா பிரசாத் இவங்கலாம் ஹீரோயினா பண்ணிருக்காங்க. சரண்யா பொன்வனன், சார்லி இவங்கலாம் வந்து ஒரு மெயின் லீட் ரோல்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து நிவாஸ் பிரசன்னா மியூசிக் பண்ணிருக்காரு. டைரக்டர் ராகவ் மிர்தத் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு டெபியூட்டன் டைரக்டர் தான். இந்த படத்தை அந்த ஒரு ட்ரைலர் டீசர்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு காமெடியான ஒரு கான்செப்டா இருக்கு. படம் நல்லா இருக்கும், ஒரு காமெடி படமா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது அந்த ட்ரைலர் டீசர் கட்ஸை பார்க்கும்போது. சரி, ஓகே, படம் பார்க்கலாம்னு போய் நான் பார்த்தேன். ரிவ்யூவும் அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் வந்தது. சரி, படம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிருந்தேன். இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராஜு அவர் வந்து நல்லா படிக்கிற பையன். 12th வரைக்கும் அவர் வந்து இப்போ காலேஜுக்கு போறாரு. காலேஜுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா சரண்யா பொன்வனனும் உங்க சார்லியும் மெயினா சரண்யா பொன்வனனுக்கு பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. பொண்ணு தேடிட்டே இருக்காங்க. பொண்ணு எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ அவங்க திடீர்னு ஒரு பொண்ணு பாக்குறாங்க. அது வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நெய்பரா வரக்கூடிய ஒரு பொண்ணு. அதுவும் காலேஜ் தான் படிக்குது, ஃபர்ஸ்ட் இயர். ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம்னா, பட் இப்பயே பேசி வச்சுப்போம்னு சொல்லிட்டு அந்த டெனன் கிட்ட பேசி எப்படியோ ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க. சரண்யா பொண்ணு பிடிச்சி நம்ம பசங்க பொண்ணுங்களை நம்மளே லவ் பண்ண எப்படியாவது முயற்சி செய்து அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வராங்க. எல்லாம் ஒரு மாதிரியான கான்செப்ட் தான் இது. பட் வந்து ஃபைனலா அவங்க அப்பா இந்த ரெண்டு பேரண்ட்ஸும் வந்து எப்படி அவங்க பசங்களை லவ் பண்ண வச்சாங்களா இல்லையா, மெயினா இந்த பசங்க வேற யாரை லவ் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி. இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை கதையை சொல்லணும்னாலே ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைனர் தான். இந்த மாதிரியான கான்செப்ட் நம்ம நிறைய படங்கள் பார்த்துப்போம். யூஸ்வல் கமர்ஷியல் படத்துக்கான ஒரு டெம்ப்ளேட் தான் இது. மெயினா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜு ஜெயமோகன் நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு படத்துல. நல்ல ஒரு கேரக்டரா வருது. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பையன் கேரக்டர். நார்மல் பையன் என்ன பண்ணுவான் லைஃப்ல, அவன் காலேஜ் லைஃப்ல. இதே கேரக்டர்ல நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம். நிறைய கேரக்டர்ஸ் நம்ம தமிழ் சினிமால பார்த்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு யூஸ்வல் கேரக்டர் தான் நேச்சுரலா நீட்டா நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு. அதே மாதிரி பவ்யத்ரிகா அவங்க இந்த படத்துல ஹீரோயினா பண்ணிருக்காங்க. ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல், முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு. படம் ஃபுல்லா வராங்க, நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க அவங்களுமே. அதே மாதிரி இவங்க வந்து ஆத்யா பிரசாத் அவங்க இந்த படத்துல வந்து ஒரு செகண்ட் ரோல் பண்ணிருக்காங்க. நல்லா மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அவங்க கேரக்டர். நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் அந்த டுவர்ட்ஸ் அந்த ஒரு 2 வீக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா வந்து அவங்க நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி சரண்யா பொன்வனன் அவங்க இந்த படத்துல அம்மாவா பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர். அவங்களோட அந்த ஒரு ஹியூமரா இருக்கட்டும், அம்மாவா அவங்க எவ்வளவு படங்கள் நிறைய பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அம்மா கேரக்டர் இப்போ கொஞ்ச நாளா அந்த அளவுக்கு அம்மா கேரக்டர்ஸ் அவங்களுக்கு வரல. இப்போ திரும்பி பேக் டு அம்மா கேரக்டர் வந்திருக்கு. நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. ராஜு ஜெயமோகனுக்கு அம்மாவா அவங்களோட ஹியூமர், அவங்க காமெடி எல்லாமே நல்லா டைமிங் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி தேவதர்ஷினி அவங்களும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்யா பிரசாத் அந்த ஹீரோயினுக்கு அம்மாவா ரோல் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான் படத்துல நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. மெயினா சார்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜுக்கு அப்பாவா ஒரு ரோல் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபாதர் ரோல், ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃபாதர் ரோல். அவர் கேரக்டர் பார்க்கும்போது நல்லா நீட்டா இருந்தது. இது வந்து நிறைய பேர் அவங்க ஃபாதர் கூட அவங்க வந்து ரிமைண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி அப்பாக்களும் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப் ஆஃப் அப்பா ரோல். அது ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு சார்லி. அதே மாதிரி மைக்கேல் தங்கதுரை அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜுக்கு ஃப்ரெண்டா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவருதுமே. படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அவரோட ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு கொடுத்த கேரக்டர். அதே மாதிரி விக்ராந்த் அவர் இந்த படத்துல ஒரு கேமியோ வராரு செகண்ட் ஹாஃப்ல. படத்துல ஒரு 3-4 சீன் தான் வராரு. பட் அந்த கேமியோ சீன் எல்லாமே நல்லா இருக்கு. அது ஒரு காலேஜ் சீனியரா ஒரு ரோல் ஒன்று இருக்கு. அவர் ரோல் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. நிறைய இடங்கள்ல பிஜிஎம்மாக இருக்கட்டும். சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா பாபு குமார் அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த ஒரு டிஏ ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், அந்த கலரிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஃப்ரேம்ஸ்ல ரொம்ப நல்லா நீட்டாக வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு படத்தில். அதே மாதிரி ஜான் அப்ரஹாமோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். நிறைய அந்த கட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. படமும் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி 25 நிமிஷம் கிட்ட நெருங்கி ஓடுது. பட் ஓரளவு அவரோட எடிட்டிங்கும் படத்துக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி டேரக்டர் ராகவ் மிர்தத் ஒரு டெபியூட்டன் டேரக்டர் தான். ஒரு சிம்பிள் ஒரு பழைய கதையை எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஒரு ஆதி காலத்து கதை தான் அது தமிழ் சினிமாவில். பட் அது வந்து ரைட்டிங்ல பெருசாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் இல்லை இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது. ஒரு யூஷுவல் பேட்டர்ல போகுது. பெருசாக அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்ஸ் எங்கேயுமே படத்தில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே இல்லை, செகண்ட் ஹாஃப்லையுமே இல்லை. ரொம்ப வந்து ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ரொம்ப ஒரு யூஸ்வலான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. பெருசாக உடமையில எப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் பேக் நம்ம ஒரு கமர்ஷியல் படம் தேட்டரில் போய் பார்த்தா ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரியான படங்கள் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக வரவேற்ப பெறலை. அந்த டைம்ல நான் ஒரு 25 இயர்ஸ் பேக் சொல்றேன். பட் இப்போ அந்த படத்தை எடுத்து வச்சிருந்தா அவ்வளோ அவுடேட்டடாக தான் நமக்கு இருக்கும். பெருசாக அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ஏன்னா அந்த கதையும் அவ்வளோ பழைய கதை. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளேயும் எதுக்கான ஒரு மூமெண்ட்ஸ் இவங்களால பண்ண முடியல. யூஸ்வலாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஏதோ ஒரு சீனை நகர்த்தணுன்றதுக்காக சீன்ஸ் வச்ச மாதிரி இருந்தது நிறைய இடங்கள்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பெருசாக எதுவுமே படலை. படத்தில்
ஒரு சீன் கூட நம்மளால குறிப்பிட்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்னு சொல்ல முடியல. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி டல்லா போகுது. நிறைய லேக் இருக்கு செகண்ட் ஹாஃப்லயும் சரி. நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே பெருசா வந்து செல்ஃப் எடுக்காதபோது செகண்ட் ஹாஃப் சரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா இப்போ வர படங்கள் ஏதாவது ஒரு ஹாஃப் தான் நல்லா இருக்கும், ஒரு ஹாஃப் நல்லா இல்லாம தான் இருக்கு. அது செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மரணம் ஓகேயா இருக்கு அப்படின்ற போது ஆஹா, அப்போ இந்த படத்துக்கு ரிவ்யூ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் போல. நிறைய பேர் ஒவ்வொரு ரிவ்யூ நான் பார்த்தேன். சரி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல படம் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த ஒரு ட்ரைலர் இதெல்லாம் பார்க்கவும் அந்த படம் நல்ல ஒரு காமெடி படமா இருக்கும், நல்லா கலகலப்பா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ஆனால் ஒரு சிம்பிளான ஒரு ரைட்டிங் கூட படத்துல இல்லாத மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஒரு சின்ன சின்ன அட்லீஸ்ட் ஒரு 2, 3 இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் படத்துக்குள்ள போட்டிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லாவே போயிருக்கும். நம்ம எதுவுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ரைட்டிங்ல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சொதப்பி வச்சிருந்தாரு டேரக்டர் ராகவங்கிறது. ரொம்ப ஒரு சுமாரான ஒரு படமா போயிடுச்சு. ராஜுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம், மெயின் லீடா பண்ற படம். ஸோ அந்த படமே இந்த மாதிரி டம்மியா போகணும். ஏன்னா அவர் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல இதே கேரக்டர்ல நீங்க பல படங்கள் பல லாங்குவேஜ்ல பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பழைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு போரிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சு செகண்ட் ஹாஃப்மே பெருசா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகாம நம்மள ஒரு மாறி ரொம்ப இழுத்து அந்த 2 மணி நேரம் 25 நிமிஷமா எனக்கு ஏதோ ஒரு 3 1/2 மணி நேரம் எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து ஜவ்வா இழுத்துட்டாரு டேரக்டர். அது ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. கண்டிப்பா அதெல்லாம் நம்ம போய் தியேட்டர்ல போய் பார்க்குற படமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஓடிடில வந்ததுன்னா ரொம்ப போர் அடிச்சுன்னா சும்மா வீட்ல உட்காந்து போட்டு பார்க்கலாம். தியேட்டர்ல போய் காசு கொடுத்து பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு படம் இது இல்ல. ரொம்ப ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி போச்சு இந்த படம். ஆக்சுவலா நல்ல காமெடி படமா இருக்கும்னு நினைச்சு பார்க்க போனது ரொம்ப சொதப்பிடுச்சு இந்த படம். நமக்கு தூக்கத்தை தான் கொடுக்கும் அந்த படம். நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பெருசா புதுசா அந்த படத்துல எதுவுமே இல்ல. ரொம்ப ரொம்ப போர் அடிச்சது. இந்த மாதிரி ஒரு சம்மர்ல காத்து வாங்கணும்னா தியேட்டர்ல வேணா சும்மா உட்காந்துட்டு வாங்க. இந்த படத்துல ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 4.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான் அது. லைக் ஒரு 1, 2 சீன்ஸ் படத்துல ஏதோ கொஞ்சம் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து பழைய ஸ்டைல் ஆஃப் யூசுவல் ஸ்க்ரீன் பிளே தான். அந்த மாதிரி பழைய ஸ்டைல் ஆஃப் சீன்ஸ் தான். அதர் தென் தட் படத்துல எதுவுமே பெருசா இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.